அரசை எப்படி விமர்சிக்காரோ அதை விட மேல்படியாக மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன், ஏன்னா நான் நெசவாளருக்கு நன்மை செய்வேன், விவசாயிகள் நன்மை செய்வேன், மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்கிறார். ஓகே, என்ன செய்ய போகிறாரு, புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்று தெளிவு இன்றும் வரவில்லை. எல்லாரும் தான் சொல்லுவாங்க, அவரும் சொல்லலாம், சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குல்ல. ஆட்சி அமைப்பான்னு அவர் சொல்கிறதுல வந்து தப்பு கிடையாது. வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்னு சொல்கிறீங்களா? வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண என்ன சொன்னீங்க? வீக்கெண்டு நினச்சி நான் வீக்கெண்டு பாலிடிக்ஸ்ன்றது அது வித்தியாசமாக பாலிடிக்ஸ் பண்ண அவர் நினைக்கிறார். என்ன யுக்தி அவர் பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களை சந்திக்க வேண்டும், மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார். அது என்று எப்படி கொண்டு செல்ல போகிறார், என்னென்னா மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு என்ன கொள்கையாக தான் சொன்ன. மறுபடியும் நாங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறோம், மக்களுக்கு வந்து எது வந்து தவறாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக சொல்லணும். இப்போ நீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறான்னு இவங்க எதுக்குறாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்குறாங்கன்னு இவங்க எதுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தா நீங்கள் வந்து அப்ளைங் செகண்ட் பிடில் டு டிஎம்கே மாதிரி தான் தெரியுது.